மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வீரம் அப்படின்னு எதை சொல்லலாம்? அது வந்து ஒரு பெரிய ஆபத்தான செயலை. இது ஆபத்து என்று தெரிந்து அந்த ஆபத்தில் நம்ம இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இந்த செயலை செய்யறது தான் வீரம். கோவம் வந்தா பழி வாங்குவீங்களா சார்? அங்க எங்க பழி வாங்க முடியும்? நீங்க நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது நம்ம ஒரு கம்பெனி நியமிச்சோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். காவல்துறையில் அரசியல் செல்வாக்கு அழுத்தங்கள் இருக்கா? சாதாரண ஒரு ஹெல்மெட் போடாம ஓட்டுறான் பாருங்க, அவன் தான் தற்கொலை படை. காவல் நிலையத்தில் உடனே எஃப்ஐஆர் போடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் போனோம் எஃப்ஐஆரே போடலை. இது வந்து கல்ச்சர், ஒரு ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். இது மாறுவது அவ்வளோ எளிது கிடையாது. இந்த காவலர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வரல, அவங்க நியூசிலாந்து வரல, அவங்க இதே சமுதாயத்தில் தான், அவங்க அண்ணன் தம்பியில் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கோ அப்படி தான் காவலருடைய நடவடிக்கையும் இருக்கும். ஏன்னா எனக்கு பேச தெரியாது, நான் ஆனால் பயிற்சியாளர். தயவு செஞ்சு உங்களுக்கு பேச தெரியாது மட்டும் சொல்லாதீங்க. நமது குழந்தைகள் சின்ன சின்ன தவறுகள் பண்ணால் கூட அவர்களை கூட இருந்து அவங்க திருத்த வேண்டிய மனநிலையில சமுதாயம் இருக்கணுமே தவிர, அதை ஒரு வீடியோ எடுத்து அதை போய் ஃபுல்லாக ஷேர் பண்ணி அந்த பிள்ளையை அவமானப்படுத்தி, அந்த ஸ்கூலையும் அவமானப்படுத்தி, அங்கே பேரண்ட்ஸையும் அவமானப்படுத்தி அவளை வாழவே முடியாத அளவுக்கு. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க, இப்போ செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் ரிவார்டிங், யாராவது ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து வாழ்த்தி சொல்லும் பொழுது நான் ரீஜுனேட் ஆயிடுறேன் அப்படின்னு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காது இல்லையா? அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி கடப்பீங்க? நான் இது வரைக்கும் இந்த போலீஸ் டிஸ்ட்ரிக்டில் 5 டிஸ்ட்ரிக்ட்டுங்க, ரேஞ்சு, டிஐஜி, ஐஜி, சில காலம் வந்து இந்த அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத ரயில்வே போலீஸ், இந்த மாதிரி அங்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது. எப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த காவல்துறையினுடைய தலைமை பதவி வரும்போது அங்கே சில சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி காவல்துறை சரியாக செயல்படலை. இயற்கை தான், இது ஒரு டெமோக்ரஸி, இது வந்து ஒரு மக்கள் ஆட்சி இல்லைங்களா? நம்ம ஓப்பனாக தான் இருக்கிறோம். ஸோ பொதுமக்கள் நியாயமாக கூட கிரிட்டிசைஸ் பண்ணலாம். சிலர் வந்து இது ஒரு பார்ட்டி டெமோக்ரஸி, இங்கே வந்துங்க அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு மக்களாட்சி. ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மற்றதெல்லாம் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதோட சேர்த்து காவல்துறை டிஜிபியும் சேர்த்து குறை சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு சரியான பதில் சொல்கிறதுக்கும் அதில் உண்மை இருக்கா இல்லையா? இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப கடுமையாக தாக்குறவங்க எல்லாம் கூட நான் என்ன யோசிப்பேன், நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது நம்ம ஒரு கம்பெனி நியமிச்சோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். என்னுடைய பர்சனாலிட்டியை கண்டுபிடிச்சி கொடுங்க, என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, குறைபாடுகள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 1 லட்சம் கொடுக்கணும். ஆனால் நம்மளை பயங்கரமாக குறை சொல்கிறாங்க பாருங்க, அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளுடைய குறைகளை. அவங்க சொல்கிறது இருக்கலாமே, இவங்க சொல்கிறது மேபி சரியாக இருக்குமா, அப்போ நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ எல்லா கிரிட்டிசிசமும் மோசம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த குறை சொல்கிறது நம்ம வரவேற்கலாம். சிலது மிகைப்படுத்தி பொய்யா கூட நம்ம மேலே குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, அது ஓகே, அதை நம்ம மறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. திஸ் இஸ் மை பாலிசி. உண்மையாக இருந்தால் அதை வந்து உண்மையாக இருந்தால் நம்ம அதை திருத்திக்கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு. நம்முடைய குறைகளை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது நம்முடைய மோசமான. கோவம் வந்தா பழி வாங்குவீங்களா சார்? அங்கே எங்கே பழி வாங்க முடியும்? நீங்கள் அது யாரை பழி வாங்க முடியும்? பழியெல்லாம் வாங்க முடியாது, பொறுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை இந்த இன்டர்வியூலேயே சொன்னீங்க. இல்லை யாரை சொல்கிறாங்க, நீங்கள் யாரையும் பழி வாங்க போனீங்கன்னா 2 குழி தோண்டணுமா? நீங்கள் யாரையாவது பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து 2 குழி தோண்டணுமா? கடைசி 2 பேரும் செத்துருவாங்க, 2 பேரும் வந்து குழி தோண்டி போட்டுருவாங்க. ரொம்ப பெரிய ஒரு அறிவுரை சார். If you want to take revenge on somebody, dig 2 graveyards. One for you and one for that person. சார், உங்களுடைய பேச்சிலே இப்போ நீங்கள் சொன்னீங்க, டெய்லி வந்து எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், யாராவது ஒரு விஐபி வந்து உட்காந்துருப்பாங்க அப்படின்னு. நான் அதை இப்படி கேட்குறேன், காவல்துறையில் அரசியல் செல்வாக்கு அழுத்தங்கள் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறீங்க? எப்படி உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக ஆற்றணும்னு நினைக்கிறீங்க? இது மக்களுக்கு அல்லது அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. காவல்துறை என்பது ஒரு சுதந்திரமான துறை அல்ல. இட்ஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட். நீதித்துறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனி மாண்பு சுதந்திரம் இருக்குது. அவங்களுக்கு வந்து சுப்ரீம் மசி இருக்குது, அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் காவல்துறை என்பது அரசை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறை. காவல்துறை என்பது நீதிமன்றத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா காவல்துறையினுடைய செயல்பாடுகளும் நீதிமன்றத்தினுடைய ஒரு ஸ்க்ரூட்டினி, அவங்களுடைய பார்வைக்கு உட்பட்ட
இப்போ கள்ளக்குறிச்சியில் கூட ஒரு மாணவி இறந்தபோது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், அவங்கள வந்து இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. ஆனால் நீதிமன்றம் 3 முறை இது என்ன விசாரணை நடக்குது, என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபேக்ட் இருக்குது, என்ன எவிடன்ஸ் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான், அந்த ஒரு விதமான ஒரு கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இயங்கும். அது இல்லாமலும் ஊடகம், காவல்துறை எப்போவுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்று ஊடகம். அவங்க சுதந்திரமான சில கருத்துக்களை சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, இப்படி பொதுமக்கள் ஒப்பீனியன், இப்படி பல்வேறு விதமான துறைகளோ இதுக்கு உட்பட்டது தான் காவல்துறை. அப்போது கேள்வியை கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, சமூகத்தின் அரண் அப்படின்னு நாங்க நம்புற ஒரு காவல்துறை சார்புத்தன்மையுடன் இருக்கலாமா அப்படிங்கறது. சார்புத்தன்மை என்பது இப்ப சார்புங்கிறது, இப்போ நான் வந்து ஒரு திட்டத்தை வந்து நான் தயார் பண்ண வச்சுங்களேன், இதுக்கான ஒரு பண உதவி எங்கேருந்து வரும்? அரசாங்கத்துக்கு தான் வரும். ஸோ அரசை சார்ந்து தான் நாங்கள் இருக்கணும். அரசு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு தனிப்பட்ட கட்சியை சார்புங்கிறத விட அரசு அப்படின்னு சொல்லிக்கலாம். நமக்கு அரசை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ இது போன்ற நீங்க சொன்ன மாதிரி தலையீடுகள் இருந்ததுன்னா அந்த தலையீடுகளை நம்ம டீல் பண்ணி எது சரியோ அதை செய்கிறதுக்காக தான் தலைமை என்பதை நம்ம இருக்கிறோம். ஏன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் ஏன் இருக்குது? அவங்க வந்து ஒரு ஆல் இந்தியா பதவி. அவங்க இந்த மாதிரி விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல், இல்லை தலையீடுகளுக்கு இடம் கொடுக்காமல், ஒரு துறையை வந்து தவறுகள் இல்லாமல் எடுத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அந்த பணியை அவங்க செய்யணும். அதான் நம்ம செஞ்சுருக்கோம். நான் தான் ஒரு சிங்கிள் எடுத்து கிடைச்சோன்னே, தமிழ்நாடு காவல்துறையில் அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கோ அதிகாரிகளை மாற்றுவதற்கோ எந்த விதமான தலையீடு இல்லாமல் 2 ஆண்டுகள் நம்ம நடத்தியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 1000 பேர் எடுக்கிறோன்னா அது நிறைய பேர் தான் விரும்புவாங்க. எங்களை என்ன சொல்லுவாங்க, சார் உங்களுக்கே ஒரு கோட்டா இருக்கு சார், அதில் என் பையனுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்குறாங்க என்கிட்ட வந்து. இல்லை, கோட்டாவில் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், தகுதி வேணும், எக்ஸாமினேஷன் எழுதணும், ஃபிசிக்கல் இன்டர்வியூ, அது முடிஞ்சு நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இன்டர்நெட்லேயே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இதில் யாரும் எந்த தலையீடும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். ஸோ எந்த தலையீட்டுக்கும் ஒருவேளை அந்த மாதிரி ப்ரெஷர் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய வகையில், தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த தலைமை. அது போன்ற ஒரு தலைமை கொடுக்கறது தான் தமிழ்நாட்டில் 250 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஒரு தலையீட்டுக்கு அவங்க அடிபணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க தங்களது கடமையிலிருந்து தவறி விட்டார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஸோ எல்லா விதமான ரெக்வஸ்ட்டும் வரலாம், எல்லா விதமான எந்த குவார்ட்டர்லேருந்து வரலாம். அரசியல் மட்டும் கிடையாது, பல்வேறு சொந்தக்காரங்களே சொல்லுவானே, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் உறவினர்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. இவங்க போய் அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க, போய் இல்லாட்டி எனக்கு சொந்தக்கார ஒரு பையனை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அரசியல் சைட்லேருந்து வரலாம். அப்போது அது முடியாத தவறு. போலீஸ் வேலையில் ஆள் எடுக்கிறது, டிரான்ஸ்ஃபர் இல்லாட்டி ஒரு வழக்கு சம்பந்தமாக நாங்கள் எந்த விதமான சிபாரிசும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருவது தான் அந்த அதிகாரியினுடைய கடமை. தெரியுதுங்களா? அது வந்து பெருமளவில் நம்ம தமிழ்நாடு காவல்துறை சில விஷயங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்து கண்டிப்பாக எத்தனை கதை விஷயங்கள் சொல்லியிருக்கோம், செய்ய முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிங் எம்பி அரெஸ்ட் பண்ணாங்க கொலை கேஸில். தமிழ்நாட்டில் எலெக்ட் பண்ணி வந்த ஒரு சிட்டிங் எம்பியை வந்து அவர் ஒரு நபரை கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் கைது பண்ணி சிறையில் அடைச்சோம். தெரியுதுங்களா? ஸோ அது வந்து சட்டத்தின் ஆட்சி இது. அதனால் அவங்க யாராவது ரெக்வஸ்ட் பண்ணால் கூட இது செய்ய முடியும், இது செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இல்லாட்டி நாளைக்கு நம்மளும் துறைக்கும் அவமானம் வந்துடும், இந்த அதிகாரிக்கும் அவமானம் வரும், அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் வரும், அரசாங்கத்துக்கும் வரும் இல்லைங்களா? அதுக்கு இந்த அதிகாரி வந்து பொறுப்பேற்கணும், உடந்தையாக இருக்கணும். இருந்தாருன்னா அவர் பொறுப்பேற்பார். எஸ், ஹி மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள். இப்போ நீங்கள் வந்து இந்த காவல்துறையில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் அப்படின்னு இவ்வளவு காலம் நீங்கள் 36 வருடங்கள் இந்த காவல்துறையில் இருந்து இப்போ நீங்கள் வெளியேறுகின்ற இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த சீர்திருத்தங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன? ஓகே, ஸோ நம்மளோட அவங்க காவல்துறை வந்ததே சமீபத்தில் தான் 1859 தான் காவல்துறை என்ற ஒரு அமைப்பே வருது இந்தியாவுக்கு. அதுக்கு முன்னாடி சட்டங்கள் கிடையாது, சட்ட வழிமுறைகள் கிடையாது. இந்த காவல்துறை வந்த சில ஆண்டுகளையே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் காவல்துறை மேலே வந்தது. நீங்கள் கேட்டீங்கல்ல என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு. நிறைய குறைகள் அவங்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு கமிஷனை போட்டாங்க. அந்த கமிஷனுக்கு பேரே டார்ச்சர் கமிஷன். அதாவது இந்திய மக்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்த உடனே அவங்க போய் மக்களை தாறுமாறாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இவர்களை வந்து மனிதாபிமானம் உள்ளவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அப்போது.
தமிழ்நாட்டில் வந்து அன்றைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் முதல் கமிஷன் கொண்டு வந்தார், போலீஸ் கமிஷன். நீங்கள் சொன்னீங்களே சீர்திருத்தங்கள் என்னெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போது 5வது கமிஷன் வந்திருக்கு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர், அவர் தான் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. இது அவங்க காவல்துறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு அறிக்கையை கொடுக்க போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்குறீங்கல்ல, காவல் நிலையங்களில் வரக்கூடிய மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட ஒரு மனிதாபிமானத்தோட உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்போடு ஆதரவோடு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காவல் நிலையத்துக்கு வர வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு காவல்துறை மேலே இருக்குது. ஆனால் இது வந்து காவல்துறை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த அரசாங்க ஆஃபீஸ் போனாலுமே ஒரு பொதுவான ஒரு ஒரு இன்டிஃபரன்ஸ். இப்போ நான் 3 நாளைக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்ட போகிறேன், நானும் என் பையனும் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தோம். கீழே விழுந்துட்டான் பையன். கீழே விழுந்தோடனே கொண்டு போய் உடம்பெல்லாம் காயம். ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரிக்கு போனால் 5-6 நிற்கிறாங்க, யாருமே என்னங்க ஆச்சு என்ன செய்யணும்னு கேட்கல. எங்கெங்க டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கிட்ட சத்தம் போட்டுருக்காரு. நர்ஸுக்கும் டாக்டருக்கும் சண்டை போல இருக்குது. அது ஓடிட்டு இருந்தது. நான் சொன்ன டாக்டர் இந்த பையன் அடிபட்டிருக்காங்க அப்படின்னா அவரும் கொஞ்சம் அப்படியா சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சு வந்தார். என்னமோ எழுதினார். எழுதி கொண்டு போய் அந்த மெடிக்கல் ஸ்டோரில் கொடுத்தா அவங்க ஓன் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே மெடிக்கல் ஸ்டோர், அவன் டீ குடிக்க போயிட்டான். நான் சொன்னேன் டாக்டர் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு டாக்டர், நான் வேணா பக்கத்தில் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை சார் அங்கே நீங்கள் வாங்க, நாங்கள் போட மாட்டோம், இங்கே தான் வாங்கணும். அந்த பையன் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. அவ்வளோ வந்து ஒரு கேர் இல்லைங்க. இத்தனைக்கும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி சூழ்நிலை காவல் நிலையத்துலையும் இருக்கும். ரொம்ப நகையும் பணத்தையும் இழந்துட்டு இருப்பாங்க. போகாமல் போய் அந்த காலில் வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க இல்லைங்களா? ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து காவல் நிலைய அதிகாரிகளை நியமித்தோம். இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரும் வச்சுட்டு ஒரு டேபிள் வச்சுட்டு, இதெல்லாம் காவல்துறையில் கிடையாது, புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். மிஸ்டர் விஜயகுமார் சார் இருக்கும்போது நம்ம அதை ஒரு டெஸ்ட்டாக பண்ணோம் சென்னையில். இன்னொன்று, ஒரு வழக்குன்னு வந்தபோது, ஒரு புகார்னு வந்தபோது அந்த புகாரை உடனே எஃப்ஐஆராக போடணும் அப்படிங்கிறது சட்டம். 50 ரூபா திட்டு போச்சு, தாலி திட்டு போச்சு அப்படின்னு வந்த உடனே காவல் நிலையத்தில் உடனே எஃப்ஐஆர் போடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போனோம் எஃப்ஐஆரே போடலை, நகை திட்டு போச்சு சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை, வந்து பார்க்கவே இல்லை. சில நேரத்தில் 50 பவன் 100 பவன் திட்டு போயிருக்கும், அது 10 பவன் தான் திட்டு போச்சுன்னு சொல்லி குறைச்சி எழுதிடுவாங்க. இதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா நாளைக்கு நகை கிடைச்சா கூட இவங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு டிப்பிக்கலாக ஒரு துறையில் இருக்கக்கூடிய குறையாக தான் இருக்குது. இது போன்ற குறை இல்லை. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 50 பவன் நகை, அதுக்கு என்ன விலை இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 லட்சம், ஆனால் 10 லட்சம்னு போட்டு வச்சுக்குவாங்க. இதுபோல் ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா ஸ்ட்ராட்டஜிஸ் கூட்டிகிட்டே இருக்கும். இந்த காவல் நிலையத்தில் நிறைய திட்டு நடக்குது, இந்த மாவட்டத்தில் நிறைய திட்டு நடக்குது, அதனால ரெக்கார்டில் குறைச்சி காட்டுறது. ஆமாங்க. ஸோ அதனால் குற்றம்னு பார்க்கும்போது 3 பரிணாமம் இருக்குது. உண்மையாக நடக்கக்கூடிய குற்றம், காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் பண்ண குற்றம், காவல் நிலைய பதிவேடுகள் ஏறின குற்றம். இது 3 இருக்குது, தெரியுதுங்களா? சில குற்றங்கள் 3லையும் சரியாக இருக்கும். கொலைன்னா ஒரு ஊரில் 50 கொலை அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு 25 கொலைன்னா உண்மையில் 25 தான் இருக்கும், ரிப்போர்ட்டும் 25 இருக்கும். சரி, ஸ்நாச்சிங்னு வச்சுக்கோங்களேன், மோட்டார் சைக்கிள் திருட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 மோட்டார் சைக்கிள் திருட்டு இருக்கும், 500 தான் ஸ்டேஷனுக்கு வருவாங்க, அதில் 100 தான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்குது. அதுதான் கிரைம், கிரிமினாலஜி. ஸோ இதுபோல் இந்த எல்லா வழக்குகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்கிறது ஒரு குறை. அதுக்கு தாங்க சில முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இன்னொன்றுங்க, வழக்குகளை துரிதமாக விசாரணை நடத்தணும். உடனே அந்த திருட்டு போன பொருளை எப்படியாவது 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே வாங்கி அவர் கொடுத்துட்டு நினச்சிக்கோங்க, அவர் நிம்மதியாக போயிடுவார். இல்லை, இந்த 50,000 ரூபா மோட்டார் சைக்கிளுக்கு வேண்டி அவர் வந்து 50 நாள் நடக்கணும், ஸ்டேஷனுக்கு வருவார், நீதிமன்றத்துக்கு போவார். ஸோ இதுபோல் சில குறைபாடுகள் காவல் நிலையங்களில் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான சில நடவடிக்கைகள் நம்ம எடுத்தோம். இப்போவும் தொடர்ந்து இது வந்து கல்ச்சர், ஒரு ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். இது மாறுவது அவ்வளோ எளிது கிடையாது. லஞ்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து மாறி வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லா அதிகாரிகளும் இருக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். இருந்தாலும் ஒரு சமுதாயம் ஒன்று இருக்குது. இந்த காவலர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வரல, அவங்க நியூசிலாந்து வரல, அவங்க இதே சமுதாயத்தில் தான், அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கோ அப்படி தான் காவலருடைய நடவடிக்கையும் இருக்கும். ஸோ அந்த வகையில் நிறைய சீர்திருத்தங்கள் படிப்படியாக வந்துட்டு இருக்குது. ஃபியூச்சர்லேயும் அது வரும். இப்போ நான் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பீக்கர்ஸ் இல்லைன்னா ஒரு பொலிட்டீஷியன்ஸ் யாருக்கிட்டையும் பேசும்பொழுது அல்லது ஒரு படைப்பாளர்கள்கிட்ட பேசும்போது கேட்குற ஒரு கேள்வி, ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்ககிட்ட கேட்குறேன். நான் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட என்ன கேட்பேன்னா, இதை பேசியிருக்க கூடாதுன்னு என்னைக்காவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இதை நான் பேசிட்டேன், இதை பேசியிருக்கேன். ஏன்னா
வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களுக்கு வந்து எப்பவுமே ரப்பர் கிடையாது. எஸ். அது நீங்க மன்னிப்பு கேட்டு அப்படி திருத்தம் தான் பண்ணிக்கலாமே தவிர அதை இல்லாமல் ஆக்கவே முடியாது. ஆமாம். அப்படி நீங்க ஏதாவது ஒரு என்கவுண்டர் பண்ணி இதை நான் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருந்திருக்கிறீங்களா? அல்லது வேறு ஏதேனும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை நான் தவிர்த்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு என்னைக்காவது மனிதாபிமானத்தோட நினைச்சு உங்களை நீங்களே கேள்வி கேட்டது உண்டா? அதாவதுங்க, நான் வந்து சட்டம் ஒழுங்கு பெரிய பெரிய கலவரம் நடக்கும்போது ஒரு 3 நாள் இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறேன். அதுலேயும் நபர்கள் இறந்துருக்குறாங்க. அது இல்லாமல் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை நடத்தியிருக்கிறேன். அது ஒன்று வீரப்பன், இன்னொரு தீவிரவாத கும்பலோட சண்டை. இந்த 2 சண்டையிலையுமே உண்மையான துப்பாக்கி சண்டை தான். அப்படிங்கிற போது ஒருவேளை நம்ம குறி தவறிச்சுன்னா நம்மளை சுட்டிருப்பாங்க. உயிரோடு இருக்கிறது நீயா நானா அப்படிங்கிறது தான். அது போன்ற சூழ்நிலை தான் நம்ம வந்து துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்கிறோம். எனவே அது போன்ற ஒரு மன வருத்தமோ என்கிட்ட இது வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ கூட நான் யோசிச்சாலே எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பெருமிதமும் மரியாதையும் வரக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டு. சிவகங்கையில் வந்து ஒரு கண்மாயில் பஸ்ஸு ஒன்று போயிடுது. 16 பேரை நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க. உங்களுக்கு பிரதமர் மூலமாக ஒரு விருது கூட கிடைச்சது. அந்த கணத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். அதாவதுங்க, நான் சிவகங்கை மாவட்ட எஸ்பி அப்போ ஒரு புயல் அடிக்கிற நேரம். ஸோ புயல் அப்படிங்கிற போது ஒரு போலீஸ் படையோட நான் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பஸ், மதுரையிலேருந்து வந்த பஸ்ஸு ஒரு பாலத்திலிருந்து தண்ணிக்குள்ளே விழுந்தது. தண்ணிக்குள்ளே அது கண்மாயது. உடனே எல்லோரும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்தாங்க. தகவல் வருது, வயர்லெஸில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் தற்செயலாக அங்கே தான் இருக்கிறேன், பக்கத்து ஊரில். அங்கேருந்து உடனே போகும்போது அந்த பஸ்ஸில் இருந்தது பஸ்ஸு அப்படியே உள்ளே வந்து இப்படி விழுந்திருக்கு. அதில் ஒரு 12-15 பேர் இறந்துட்டாங்க ஏற்கனவே. மீதி இருக்கவங்க மட்டும் உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் டீமில் எனக்கு நல்லா நீச்சல் தெரியும். நான் அப்போ யங்ஸ்டர், எப்போவுமே நேரடியாக தான் நான் போவேன். கூட 2-3 கான்ஸ்டபிள்ஸ் முதல்ல போய் கடப்பாறை எடுத்துகிட்டு போய் உடச்சி ஒன்றா வெளியே எடுத்தோம். 16 பேரை உயிரோடு எடுத்தோம். அது வந்து காலங்காத்தால் நாங்கள் வேலை முடியும் போது கலெக்டரே வந்துட்டார். வந்துட்டு பத்திரிகை நிருபர்கள் எல்லாரும் வந்து இந்த மாதிரி எஸ்பிஐ இறங்கி பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல இறங்க முடியாது. ஸோ நாங்கள் பக்கத்தில் இறங்கி நீந்தி போய் மேலே ஏறி உடச்சி வெளியே எடுத்தோம். அதில் குழந்தைகள் உண்டு, லேடிஸ் உண்டு, ஜென்ட்ஸ் உண்டு. ஒரு சிலர் அப்புறமா கூட இறந்தாங்க. ஆனால் ஒரு 16 பேர் உயிரோடு நாங்கள் மீட்டோம். அது ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி. ஆனால் பெரிய அளவில் அந்த டைமில் செய்திகள் வந்தது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு விருது, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி உயிர் காக்கும் பணி செஞ்சவங்களுக்கு பிரதம மந்திரியினுடைய விருது. அது தமிழ்நாட்டில் வந்து வால்டர் தேவாரம் வாங்கியிருக்காரு. அவர் சென்னையில் ஃப்ளட்டின் போது நிறைய பேரை உயிர் காப்பாற்றிருக்கிறாரு. ஸோ அந்த விருது நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான். ஏன்னா காவல்துறையில் வந்து பண்ணுறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்படி கிடைக்கும். ஃப்ளட் நேரத்தில் சில ஈவன் தீயணைப்புத்துறை வீரர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி. ஆனால் சில ஆபத்துகளும் இருக்குது. நான் தீயணைப்புத்துறையில் ஒர்க் பண்ணும்போது ஒரு தீயணைப்பு வீரன் வந்துங்க உள்ளே போய் 2 பேரை காப்பாற்றிட்டு வந்துடாப்புல. இன்னொரு ஆள் இருக்காருன்னு சொல்லி கீழே போகும்போது அங்கே வந்து அந்த கேஸ் இருக்குது, மீத்தேன் கேஸ், அதில் வந்து மாட்டி இறந்துட்டார். 2 பேரை காப்பாற்றிட்டு 3ஆவது பேரை காப்பாற்ற போகும்போது இறந்துட்டார். ஸோ கொஞ்சம் அதில் வந்து ரிஸ்க் இருக்குது. இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நம்ம காப்பாற்றிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கொண்டு வரும்போது நம்மளை கட்டி பிடிச்சிடுவாங்க. அது சரி. அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க நம்ம மூழ்கிறோன்னு நினச்சிட்டு நம்மளை இறுக்கி பிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அவங்கள அவங்களை திருப்பி வச்சு நம்ம கட்டி இந்த மாதிரி கொண்டு வரணும். நேராக வந்து அவங்கள கட்டி பிடிக்கக்கூடிய வேலை வச்சுக்கூடாது. ஸோ இது போன்ற சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம மனசும் தைரியமும் அந்த நீச்சல் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா காப்பாற்றிடலாம். நீங்கள் வந்து அந்த பஞ்சபூதங்களோட வந்து ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீர், நெருப்பு. ஆனால் ஒன்று தான் ஆகாயம். போயிங் பற்றி ஆரம்பத்திலேயே பேசுனீங்க. அது விமானம் ஓட்டணுங்கிற ஆசையும் இருந்திருக்கும். பூதமே பழைய விஞ்ஞானம் தான். அதான் நீங்க சொன்னீங்க. இப்போ 118 பூதம் இருக்கு. அதான் கால்சியம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்னு இந்த பூமி என்பது 118 தனிமங்களால் ஆனது. இப்போ காத்துன்னா அது ஒரு பூதம் கிடையாது. அதுல ஏகப்பட்ட பூதங்கள் இருக்கு. அதுல வந்து காத்துல என்ன பூதங்கள் இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, நிறைய என்ன இருக்கு தெரியுமா காத்துல? நைட்ரஜன்ங்கிற பூதம் தான் காத்துல ஃபுல்லா இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாளே புல்லெல்லாம் முளைக்கும். நீங்க தண்ணி ஊத்தினோட முளைக்காது. ஏன்னா அந்த மழை தண்ணியில நைட்ரஜன் இருக்கு. செடிக்கு தேவையான முதல் உணவு நைட்ரஜன் தான். அப்ப நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் 24% இருக்கு. ஸோ இனி நம்ம உடம்பே வந்து பஞ்சபூதம் தான். நீங்க சொன்ன பஞ்சபூதம், நான் சொன்ன 118 எலிமெண்ட் தான். அவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த நீரோடும், காற்றோடும், நெருப்போடும், ஆகாயத்தோடும் அவ்வளவு சீக்கிரமா போகாம அந்த இயற்கை நம்மள அப்படி நிக்கும்போது உங்களை நான் பிரமிச்சு பாக்குறேன். அப்படி நீங்க வந்து தண்ணியில இறங்குறீங்க, அப்படி நீங்க வந்து சைக்கிள்ல ஓடுறீங்க, அப்படி நீங்க ஒரு கண்ணில் காதல், ஒரு கண்ணில் வீரம்
சரி. இது 2 தான் தமிழர்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது தான் நான் படித்த தமிழ். ஓகே. வீரம் அப்படின்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா என்ன சார் டிஃபினேஷன் உங்களுக்கு? வீரம் அப்படின்னு எதை சொல்லலாம்? அது வந்து ஒரு பெரிய ஆபத்தான செயலை, இது ஆபத்து என்று தெரிந்து, ஆனால் நாம் வந்து ஒருவேளை அந்த ஆபத்தில் நம்ம இறந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இந்த செயலை செய்கிறது தான் வீரம். பயம் எக்காரணத்துக்கு கொண்டும் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து துப்பாக்கி சண்டையாக இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வென்ச்சர் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் நான் வந்து என்னுடைய ஜூனியர் ஒரு ஆஃபீஸர் வந்து எவரெஸ்ட் வந்து ஏறினார், மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் அடுத்தது ஏறலாமா அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். அப்புறம் எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் நல்ல போஸ்டிங் கொடுத்தாங்க, அதனால் பண்ண முடியல. ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது, நம்ம அங்கேயே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது ஓகே அப்படின்னு சொல்லி தாங்க போக முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த வகையில் பார்த்தா எல்லா மக்களும் தைரியசாலிகள் தான். ஏன்னா வீரப்பனை பிடிக்கிறதுக்காக என்னைய போஸ்டிங் போட்டாங்க. எங்கள் அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஏற்கனவே ஒரு மாதிரி பிரச்சனையாகி தப்பிச்சு வந்திருக்க, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், வேண்டாமா, அது கவர்மெண்ட்டில் போட்டிருக்காங்க, நம்ம போயிடலாம், நான் பிடிச்சிருவேன். இல்லைடா வந்து அவன் கொன்றுவான், மோசமான ஆள். நான் சொன்னேன், நான் ஃபாரஸ்ட்ல எல்லாம் சாக மாட்டேன், வீரப்பன் சுட்டாக்கா நானும் திருப்பி சுட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது, எனக்கு சான்ஸ் இருக்குது, நான் பிழைச்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் ரோட்டில் என்னைக்காவது காரில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நம்ம ரோட்டில் இருக்கிற ஆபத்தை விட அன்னைக்கு வீரப்பனை பிடிக்கக்கூடிய ஆபத்து அதிகமாக கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஏன்னா தமிழ்நாட்டிலே ரோட்டில் 18,000 பேர் சாகிறானே, அவங்கெல்லாம் வீரப்பனை பிடிக்க போகிற வச்சுட்டாங்க. ஸோ சாதாரண ஒரு ஹெல்மெட் போட ஓட்டுறான் பாருங்க, அவன் தான் தற்கொலை படை. பயங்கரமான ஒரு இன்னொரு கைத்தட்டல் சார். உயிர் போகும்னு தெரிந்தும் தலை அடிபட்டா கோமால போய் கிடக்க வேண்டிய தெரிஞ்சுமே அந்த ஹெல்மெட் இல்லாமல் சர்வசாதாரணமாக மனைவியை 2 குழந்தைகளை வச்சுட்டு தைரியமாக போகிறாருங்க அந்த பைபாஸில். நானும் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறேன், எனக்கு நானே ஹெல்மெட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ரோட்டில் ஆபத்து இருக்குது, நிறைய உணவு சாப்பிட்றதுல பெரிய ஆபத்து இருக்குது, ஹார்ட் அட்டாக் வரும். இதை விட நம்ம ஒருத்தர் சண்டை போகிறோம்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. சரி, அவர்கிட்ட நம்மளும் சுட்டுக்கலாம், என்ன பெரிய இது, நம்மளை விட வேகமாலாம் அந்த சுட முடியாது அவனால், அட்லீஸ்ட் நம்மளால் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இருக்கு நம்மகிட்ட சொன்னேன். அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்தான சிச்சுவேஷன்ஸ் சில நேரத்தில் ஆபத்தானது அல்ல. ஆனால் ஒரு ஆபத்தும் இல்லாமல் நம்ம நினைக்கிற ஒரு கார் ஓட்டுறதோ மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதோ, முந்தின நாள் பாருங்கள், ஒரே பையனை கூட்டிகிட்டு போனேன், முன்னாடி போனாலும் பட்டாரம் நிறுத்திட்டாப்புல சைக்கிளில் 25 கிலோமீட்டர் பொட்டார்னு விழுந்து, அவனுக்கு சரியாக தெரியல, விழுறதும் ஒரு பயிற்சி எடுக்கணுங்க, விழும்போது எப்படி விழுவது, சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதே மாதிரி. ஸோ எனவே தைரியம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் பயம் இல்லாமல் இருக்கிறது இல்லைங்க. பயம் கண்டிப்பாக இருக்கும். உயிர் போயிடும், கை போயிடும், கால் போயிடும், நம்முடைய நற்பெயர் போயிடும் அப்படின்னா பயம் மனிதனுக்கு வரும். ஆனால் அதையும் மீறி சில செயல்களை நம்ம செய்ய ஆசைப்படுகிறோம், செய்யணும் அப்படின்னு துணிஞ்சு செய்கிறது தான் தைரியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சைலேந்திர பாபு அப்படின்னு சொன்னாலே காவல்துறையில் வந்து இளைஞர்கள் மத்தியில் சின்ன குழந்தைக்கு கூட இப்போ வந்து உங்கள் பேர் சொன்னால் தெரியுது. மாணவர்களோட நீங்கள் நெருங்கிய ஒரு பயணத்தை வந்து வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு மாணவர்களினுடைய நிலை நீங்கள் சொன்ன மாதிரி அது பழி சுமத்துவது அல்ல, உண்மையான கவலையோடு பார்த்தா இன்றைய மாணவர்களுடைய சூழ்நிலை, முக்கியமாக பள்ளிக்கூட குழந்தைகள் வரைக்கும் அந்த பெரியவர்களுடைய கவலை தொற்றிக் கொண்டிருக்கிறது. இன்றைய மாணவர்களினுடைய இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? சீக்கிரமா போதைக்கு உட்படுறது, சீக்கிரமா தன்னம்பிக்கை விட்டுறது, தற்கொலைகள் செய்து கொள்வது, டிசிஷன் மேக்கிங் எதுவுமே இல்லாமல் ரொம்ப முடிவெடுக்கும் திறன் தெரியாமல் தடுமாறுவது, அப்படிங்கிற ஒரு நிலையில இன்றைய மாணவ சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. உங்கள் கருத்து? இன்றைய மாணவர் சமுதாயம் ஒரு வகையில் பார்த்தா ஒரு அன்றைய சமுதாயத்தை விட ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டால் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு பெரும்பாலும் 100 பேரில் 52 பேருக்கு காலேஜில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஸோ பெரும்பாலானோர் காலேஜில் படிக்கிறாங்க, நிறைய பேர் ஸ்கூலில், கிட்டத்தட்ட எல்லாருமே ஸ்கூலில் படிக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அன்னையை விட இன்னைய மாணவர்கள் கல்வி அறிவிலையும் உலக அறிவிலையும் உடல் நலம், அதாவது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பேருக்கு சாப்பாடே கிடைக்காது. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஊரில் 100 பேருன்னா 100 வீடுனா ஒரு 80 வீட்டு மக்களுக்கு வந்து உணவு நல்லா கிடைக்காது. 20 பேர் நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு 5 பேர் நல்லா சாப்பிடுவாங்க, மற்றவங்க ஓரளவு சாப்பிடுவாங்க. ஸோ உடல்லே இருக்காது, நல்ல உடல் வரும் வலிமை இருக்காது. இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாருமே நல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில வட மாநிலங்களில் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் அளவில் நல்லா இருக்காங்க, கல்வி கற்கிறாங்க, நிறைய பேருக்கு
இந்த இன்டர்நெட் வந்ததுனால உலக விஷயங்கள் தெரியுது. இப்போ அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க போகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, ஒலிம்பிக் நடக்கிறதுங்கிறது எல்லாரும் தெரியுது. ஸோ அன்றைய காலகட்டத்தை இளைஞர்களை விட எல்லா வகையிலையும் அதிகாரம் மிக்கவர்களாகத்தான் இன்னைக்குள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்க. இது என்னுடைய. இப்போ உங்களுடைய கவலை அவங்கெல்லாம் அந்த மாதிரி சில கெட்ட பழக்கங்கள், மது பழக்கம், குடிப்பழக்கம் அல்லது மது பழக்கம், புகைப்பழக்கம், இப்படியெல்லாம் பழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா காலத்துலேயும் இது போன்ற பழக்கம் உள்ளவங்க இருந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் கூட எங்கள் ஸ்கூல்லலாம் கூட பனைமரத்தில் ஏறி கல் குடிக்கிறவங்கலாம் இருந்தான் அந்த காலத்தில். நாங்கள் காலேஜில் படிக்கும்போது அங்கேயும் ஒரு சின்ன குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேர் கஞ்சா கோஷ்டி. இப்போ 1979 இருந்தாங்க. எல்லா காலத்துலையும் இருப்பாங்க. இப்போது அந்த எண்ணிக்கை கூடிச்சா அப்படின்னா நமக்கு தெரியாது. பட் சில எண்ணிக்கையான மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல், வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இல்லாமல் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஈவன் வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார், இவன் போய் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பான். நீங்களே ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் தான், நீங்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை பேசிகிட்டு இருப்பீங்க, அந்த பையன் 3 பேர் அவங்கள பேசிகிட்டு இருப்பானோ, அது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம என்னவோ பெரிய ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கோம், அதை கூட கேட்காம. அது எல்லா இடத்துலையும் 100 பேரில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ 100 பேரில் 10 மாணவர்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் மனநல பாதிப்பு கூட இருக்கலாம் அவங்களுக்கு. அது பெற்றோர்களுக்கு தெரியாது, இருக்காங்க. ஆனால் 10% மாணவர்கள் ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் ஒன்றும் சொல்லிவிட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே கற்றுக்குவாங்க, அவங்களுக்கு ஆசிரியர் வேண்டாம், தன்னம்பிக்கை பேச்சாளர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் மீதி 80 பேர் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 10 அந்த 10 இதுதான் கொஞ்சம் ஆவரேஜாக இருப்பாங்க. இவங்களுக்கு கல்வி, மோட்டிவேஷன், எக்ஸ்போஷர், லவ், சப்போர்ட் எல்லாமே தேவைப்படுது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயம். இப்போது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஆர்வம் இல்லாத, கெட்ட பழக்கங்களுக்கு ஆளான அடிமையான இந்த மாணவர்கள் தான் நமக்கு பெரிய கவலையாக இருக்குது. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை என்பது அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு மாணவனுக்கு யார் பார்ட்னரு? அவங்க தகப்பனார், தாயார், ஆசிரியர். நம்மளை போன்ற சமுதாயத்தில் இன்றைக்கி தன்னம்பிக்கை பேச்சாளர் அல்லது பயிற்சியாளர். நான் என்ன எப்போவுமே தன்னம்பிக்கை பேச்சாளர்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு பேச தெரியாது. நான் ஆனால் பயிற்சியாளர். தயவு செஞ்சு உங்களுக்கு பேச தெரியாது மட்டும் சொல்லாதீங்க. உண்மையில நான் வந்து பயிற்சி கொடுப்பேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து காவல்துறையை பற்றிய பயிற்சி நான் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஓடணும்னா வாங்க சொல்லித்தரேன், உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லித்தரேன், என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லித்தரேன், பிரெஞ்சு மொழி வேணால் சொல்லித்தரேன், ஏன்னா எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பயிற்சி கொடுக்கலாம், பயிற்சியாளன். ஸோ பேச்சுங்கிறது ஒரு கலை, அது எல்லாருக்கும் வராது, எனக்கு வராது குறிப்பாக. ஸோ இது போன்ற மாணவனுக்கு பல பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. என்கிட்ட வந்து நிறைய மாணவர்கள் இது போன்ற சில கேள்விகளை, இக்கட்டான கேள்விகளை எல்லாம் கேட்பாங்க. IAS IPS படிக்கிற மாணவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன், கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது போன்ற சப்போர்ட் தேவைப்படுது, அரசாங்க சப்போர்ட் தேவைப்படுது. காவல்துறை அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் வந்து இல்லாத வகையில் பார்த்துக்கணும். ஏன்னா சில மாணவர்கள் பெரிய தவறுகளை பண்ணலாம், குற்ற செயலில் ஈடுபடலாம், அது போன்ற ஒரு ஆபத்தும் இருக்கிறது. ஆனால் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. சின்ன தவறுகள் பண்ணால் கூட பெருசாக நம்ம சமுதாயம் இளைஞர்களை, டீனேஜ் பிள்ளைகளை பார்த்திங்கன்னா அவமானப்படுத்திடுவாங்க. ஒரு பொண்ணு போய் இப்போ ஒரு வைன் ஷாப்பில் போய் ஒரு பியர் பாட்டில் வாங்கிச்சு வச்சுங்களேன், ஐயோ நீங்கள் அந்த பொண்ணை வந்து இவனாலே கொலை பண்ணிடுவானுங்க. அவளை வந்து ரொம்ப ஷேம் பண்ணி, பையனே கூட சார் முதலமைச்சர் அதை கூட இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறாரு. எந்த ஒரு மாணவர்களும் இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்களுடைய அந்த சீருடையையோ அவர்களுடைய அடையாளத்தையோ காட்டுகின்ற காணொளிகளை தவிர்க்க வேண்டும். ஒரு குழந்தை, ஒரு பையன் ஒரு வைன் ஷாப்பில் போய் ஒரு வைன் வாங்கிட்டான்னா ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு டீச்சர் என்ன பண்ணணும், ஒரு அப்பா என்ன பண்ணணும், ஒரு அம்மா என்ன பண்ணணும்? சரி, பையனை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குதுப்பா, இது வந்து ஒரு நீ மாணவன், நீ வளர வேண்டியவன், நீ பெரிய அளவில் வரணும், இது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவனை அரவணைத்து, ஒரு தவறு பண்ணிட்டான், அவனை அரவணைத்து அதிலிருந்து வெளியே கொண்டுமே தவிர அந்த 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 பிள்ளைய போய் ரொம்ப அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அடித்து தொந்தரவு பண்ணி, அவங்க அப்பனே குடியாரனாக தான் இருப்பான், இருந்தாலும் அந்த பிள்ளையை வந்து அவமானப்படுத்தி அவள் ஸ்கூலுக்கே போக முடியாமல், வெளியே தலை காட்ட முடியாமல், ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணி செத்துதுங்க. அவள் பண்ண ஒரே தப்பு 4 பிள்ளைகளோட சேர்ந்து அவள் ஒரு பீரை நம்ம சாப்பிட்ருக்கா போல இருக்குது. சரி, பீர் சாப்பிட்றது தப்பு தான், ரைட். ஆனால் அந்த இளம் பருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த பருவத்தில் குழந்தைகள் சில அட்வென்ச்சர்ஸ் பண்ண தான் செய்வாங்க. இது அதில் ஒன்று. அதனால் அவர் மோசமானவள் என்றோ சொல்ல முடியாது. அவள் பெரிய ஜீனியஸாக கூட இருப்பாள். பிற்காலத்தில் அந்த மாணவி ஒரு பெரிய கல்வியாளராகவோ, சாதனையாளராகவோ, சமூக சேவையாகவோ, ஒரு IAS அதிகாரியாகவோ வர முடியும். ஸோ இப்போ நமது இளமை பெறத்தை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ தவறுகளை பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம்ல.
ஸோ சின்ன சின்ன தவறுகள் நம்ம எல்லாம் பண்ணது தானே. ஸோ அப்படிங்கிற போது இப்போ ஒலிம்பிக்கில் ஒரு விளையாட்டு தான் அடிக்கடி பார்க்குறது இந்த வாலிபால் வச்சுங்களா. வாலிபாலில் ஒரு சர்வீஸ் அடிக்குது. இப்போ அமெரிக்கன் அண்ட் கியூபா பயங்கரமான விளையாட்டு, அடித்தது வெளியே போகுது, மோசமான நேரம், இந்த பந்து ரொம்ப முக்கியமான பந்து. இப்போது இந்த தவறு பண்ண அந்த விளையாட்டு வீராங்கனையை மற்றவங்க போய் திட்டணும். திட்டுறதே கிடையாதுங்க, அவளை போய் கட்டி பிடிச்சி ஆறுதல் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு, பரவாயில்ல அடுத்ததில் பிடிச்சிக்கலாம். 6 பேரில் ஒரு விளையாட்டு வீராங்கனை தவறு பண்ணிடுச்சுங்க, கேமே போச்சு. என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? வேணா பாருங்க, போய் எல்லாரும் போய் அவளை கட்டி பிடிச்சி, டோன்ட் வரி, கவலைப்படாத, சின்ன மிஸ்டேக், கரெக்ட் பண்ணிக்குவோம், அடுத்த சான்ஸை பிடிச்சிருவோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவளை போய் எல்லாரும் போய் ஒரு நாள் தான் எல்லாம் கெட்டு போச்சு, மெடலே போச்சு அப்படின்னு அந்த பிள்ளையை அவமானப்படுத்திங்கன்னா சைக்காலஜிக்கலி அவள் இதாக இல்லைங்களா. ஸோ நமது குழந்தைகள் சின்ன சின்ன தவறுகள் பண்ணால் கூட அவர்களை கூட இருந்து அவங்க திருத்த வேண்டிய மனநிலையில் சமுதாயம் இருக்கணுமே தவிர அதை ஒரு வீடியோ எடுத்து அதை போய் ஃபுல்லாக ஷேர் பண்ணி அந்த பிள்ளையை அவமானப்படுத்தி, அந்த ஸ்கூலையும் அவமானப்படுத்தி, அங்கே பேரண்ட்ஸையும் அவமானப்படுத்தி அவளை வாழவே முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. சரி, எங்கள் காவல்துறையில் கூட நிறைய உமன் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு திறமையாக இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க தெரியுங்களா. ஒரு 15 வயசு பொண்ணு ஒரு லாரி டிரைவரோட ஓடுது, அதை கொண்டு போய் ராஜஸ்தானில் போய் மீட்டு வந்து அந்த பிள்ளையை திருத்தி அவளை மெடிக்கல் காலேஜை சேர வைக்கிறாங்க. அந்த பிள்ளை இப்போ MD படிக்குது, 15 வயசில் ஓடி பண்ணுது. ஸோ ஏன்னா அவளை கூப்பிட்டு வந்து தங்கச்சி அந்த மாதிரி இல்லைம்மா, நீ உங்கள் அப்பா ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அம்மாவும் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி நீ ஒரே பொண்ணு, இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, உன்ட்டு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, நீ போய் கல்யாணம் ஆன ஒரு டிரைவரோட போய் வாழ முடியும், உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வச்சது அந்த பிள்ளை டடார்னு மாறி போச்சு. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த பொண்ணு என் கிளாஸ், என்னுடைய காலேஜ் மேட்னுடைய பொண்ணு தான். ஸோ இப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் இருக்கணும். நம்மளால அந்த குழந்தைகள்கிட்ட குறை காண்றதை விட இந்த சமுதாயம் அவங்களை திருத்துறதுக்கு என்ன செய்யுது, இதில் காவல்துறைக்கு பெரிய பங்கு இருக்குது. ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த குழந்தைகள் மாணவர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக பெண் காவலர்கள் 21,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ மாணவர்கள்ட்ட பெரிய குறைகளை காண முடியறதில்லை. சில பழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, அதெல்லாம் சமுதாயத்தில் இருக்கிறது தான் அப்படி ஒட்டிக்கிறது. கிராமங்கள் எல்லாம் கூட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கோவிட் நேரத்தில் மாணவர்கள் மத்தியில் இது போன்ற போதைப் பொருட்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ காவல்துறையில் கஞ்சா வேட்டை ஒன்று கொண்டு வந்தோம். அது முதலமைச்சர் அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2. ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய போதைப் பொருட்களை தடுக்கணும், அதுக்கு பேர் சப்ளை. இன்னொன்று இங்கே உள்ள தேவையை குறைக்கணும், டிமாண்ட். அது ஸ்கூல் மூலமாக, மாணவர்கள் பெற்றோர்கள் மூலமாக அந்த பிள்ளைகளெல்லாம் அதிலேருந்து வெளியே கொண்டுறதுக்கான பெரிய முயற்சி எடுத்தோம். அதில் பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. இப்போ அது போன்ற பேச்சு பெருசாக இல்லை. முன்னாடி கோவிட் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மாதிரி அந்த மாதிரி குட்கா, பான் பராக்கு, இந்த மாதிரி புகையில, கஞ்சா எல்லாம் விற்கிறாங்க, பசங்க எல்லாம் பழகுறாங்கன்னு சொல்லி அப்படி இப்படி நமக்கு தகவல் வரும். அதை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ரொம்ப ஆக்ஷன் எடுத்தோம் அந்த நேரத்தில். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெக்ரியேஷனாக நான் காலையில் 1 மணி நேரம் ஓடுவேன், இல்லாட்டி 2 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவேன். அதுவுமா? ஆமாம். நான் கூட ஒரு வீடியோவில் காலையில் என்ன சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். அதே ஒரு மீம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு கேலி மீம்ஸ் ஒன்று பரப்புனாங்க. பட் நான் அதை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அது ஒரு தமாஷ் ஜோக்கல்ல, அது பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு. பூமியில் மனித இனம் பல்வேறு நாடுகளில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பல விதமான உணவுகள் வச்சுருக்கிறாங்க. எல்லா உணவுலையுமே ஒரு தனி சிறப்பு இருக்குது. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.